ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிபி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு சம்பவம், பயங்கரமான சம்பவம். இது வந்துட்டு ஆதரை எதிர்பார்த்த சம்பவம், ஆதரை ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சம்பவம் தான் சொல்லி ஆகணும். என்னன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டோட ஃபஸ்ட்டு தலை அந்த டாஸ்கில் வந்து ஒரு 3 பேர் கலந்துருந்தாங்க. ஆதரை, நம்ம துஷார், அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ். 3 பேருமே வந்துட்டு அதை இந்த லெவலுக்கு, அந்த 3வது லெவலுக்கு வரதுக்கு எவ்வளோ டஃப் கொடுத்தாங்கன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்காக வந்துட்டு ஒரு 3 விஷயத்தை வச்சு, இதை நீங்கள் வந்துட்டு த்ரோ த சீசன் போடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது, உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது துஷார் வந்து வாயை கட்டினாப்புல, இவங்க மாஸ்க் போட்டாங்க ஆதிரை, பிரவீன்ராஜ் வந்து அந்த கோட் போட்டாப்புல. எல்லோரும் ஒரு காரணம் சொல்லி கடைசியில் வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லும்போது உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பெரும்பாலும் ஆளிடம் பார்த்துருப்போம், இந்த மகளிர்ஸ் எல்லாமே சேர்ந்து துஷாரை வந்து செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைசிங் விதமாக என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் வந்து கழட்டிடலாம், வாய்க்கு வந்து கட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவங்களுக்கு காண்டாயிடுச்சு. கேப்டன்ஷிப்பையும் கொடுத்து கழட்ட சொல்லிட்டாரு. ஆனால் நான் சும்மா இருக்கிறேன், நாங்கள் வந்து இதை போட்டுகிட்டே இருக்கணும்னு அர்த்தம்னு சொல்லிட்டு இவங்க காண்டாயிட்டு போயிட்டு அந்த கார்டன் ஏரியாவில் உட்காந்து கழட்டிருப்பாங்க மாஸ்க்கு. அது ரூல்ஸ் பிரேக்கு. அதுக்கப்புறம் நேற்று வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு கலாச்சிருப்பார், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அது எப்படி நீங்கள் பண்ணலாம் சொல்லிட்டு திரும்ப அதை போட்டுக்கோங்கன்னு சொல்லும்போது எல்லாருமே அட்வைஸ் பண்ணோன்னா போட்டுக்கிட்டாங்க. அதை ஸ்போர்ட்டிவாக காலையிலேருந்து ஃபுல்லாக அந்த மாஸ்க் கூட தான் இருந்தாங்க. ரொம்ப டஃப் தான், கஷ்டம். ஏன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க மாஸ்க் போட்டதுனால ஆதரை இல்லைன்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்கே வந்துருச்சு, ஆதரை இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. கடைசி இப்போ அவங்களுக்கு ஒரு பெரும் மூச்சு, அதாவது என்ன சொல்லுவாங்க, நிம்மதி பெருமூச்சு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. பிக் பாஸ் வந்து உள்ளே கூப்பிட்றாரு, இவங்க உள்ளே போகிறாங்க. போனால் அவங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி மாஸ்க்கை நீங்கள் கழட்டிடலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவங்களே சொல்கிறாங்க என்னென்னா, எனக்கு இதில் நிறைய விஷயங்கள் டவுட் இருக்குது, கேட்கலாமா அப்படின் போது அவர் என்ன சொல்கிறார், இன்டெரக்டாக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறார். என்னென்னா, இதை நான் கொடுக்கல, திணிக்கல, நீங்களாக செலக்ட் பண்ணி நான் ஒரு 3 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்தேன் உங்கள் 3 பேருக்கும். அதில் நீங்களாக வந்து இந்த ஆப்ஷன் எடுத்துகிட்டு இதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் நல்லா ப்ளே பண்ணுறீங்க, பேசுகிற விஷயங்களும் சரி, அணுகுமுறை எல்லாமே நல்லாயிருக்கு, போல்டாக எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறீங்க. அப்படின்னும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி உங்கள் நேமை கெடுத்துக்க வேணான்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொடுத்து கடைசியில் வந்துட்டு ஆதரை மூஞ்சி இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அப்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான்ப்பா ஆதரை இருக்காங்க, பார்த்துக்குங்க. ஆனால் அதான் உண்மையிலே அன்னைக்கு சொன்னது தான், துஷாரை விட பயங்கரமான ஒரு சாக்ரிஃபைஸ் பார்த்தீங்கன்னா ஆதரை பண்ண அந்த மாஸ்க்கு தான். நான் த்ரோ த சீசன் என் மூஞ்சியே காட்ட முடியல, மூஞ்சி தான் மக்களுக்கு பதியணும்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே வரது, சரிங்களா? துஷாருக்காவது கால்வாசியாக தெரிஞ்சுது, இவங்களுக்கு மூஞ்சே தெரியாது பாருங்கள். ஒரு நாள் மாஸ்க் போட்டாங்க, நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு ஆதரை இருக்கிற விஷயமே தெரியாது, சவுண்டு மட்டும் கேட்கும், அதை வச்சு என்ன பண்ண முடியும், புரியுதுங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆதரை தான் வந்து அந்த 3 பேரில் பெஸ்ட்டு. பட் அங்கே இருக்கிறவங்களுக்கு பிடிக்காம போச்சு. ஓகே, சரிங்களா? சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆதரை அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ண விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? இப்போது மாஸ்க்கை கழட்டிட்டு பிக் பாஸுமே ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லி நல்லா தான் பண்ணுறீங்க, இதுக்கு மேலே கொஞ்சம் பார்த்து விளையாடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஆதரை பிடிக்குமா? இல்லைங்க எனக்கு ஆதரையெல்லாம் பிடிக்காது, எனக்கு இவங்கள தாங்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் யாருக்கு சொல்லுவீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு லைக்கு தட்டி விடுங்களா. பாய் நண்பர்களே.